ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சினி ரிவ்யூ சேனல். நான் ராஜ் பேசுகிறேன். எல்லாருக்கும் ஒளிப்பாளர் தினம் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு மேடே. இன்னைக்கு மேடேனா என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ரொம்ப நாள் இன்னைக்கு ஒரு அற்புதமான படங்கள்லாம் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இன்னைக்கு காலைல தான் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷனில் நம்ம சூர்யா நடிப்பின் அரக்கன் சூர்யா நடித்த ரெட்ரோ படம் FDFS பார்த்துட்டு ஸோ அதே தேட்டர்லேருந்து ரிவ்யூ போடுவோம் நம்ம. ஏன்னா இப்போ தான் எல்லாம் ஓஞ்சி எல்லாம் வெளில போயிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி கார்த்திக் சுப்ராஜ் பற்றி நான் பேசிடுறேன். நான் கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி டேரக்டர் ஒரு சிலர் பேர் தான் அமைவாங்க. இப்போ மணிரத்னம்னா அவர் டெம்ப்ளேட்லேயே படம் எடுப்பார். சங்கர் சார்னா அவர் டெம்ப்ளேட்லேயே படம் எடுப்பார். கார்த்திக் சுப்ராஜ் மட்டும் அது மதுரை பேக் ட்ராப்பு, அந்த கேங்ஸ்டர் கல்ட்டு, அவர் இதுலேயே பார்த்தீங்கன்னா படம் எடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் ஒரே சப்ஜெக்ட் தானே இருக்கும். மக்கள் எப்படி ரசிக்கிறாங்க அந்த ஸ்க்ரீன் பிளே சொல்கிறேன் நான். வேற லெவலில் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக அது திட்டத்தட்ட 2.25 மணி நேரம் படம். அது ஃபர்ஸ்ட் ஆஃப் உண்மையில் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சூர்யாவை சீன் பை சீன் வேற லெவலில் காட்டியிருக்காங்க. நீங்கள் தயவு செஞ்சு சில இதோட சூர்யாவோட ப்ரீவியஸ் மூவி சரியாக போகலன்னு ஒரு டாக் இருக்குல்ல, அது கண்டிப்பாக அதை உடச்சி தள்ளி போயிட்டாருங்க. வேற லெவலில் பண்ணியிருக்காருங்க படம். அதே மாதிரி செகண்ட் நம்ம சொல்கிறது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயணன் வேற லெவல் பிஜிஎம்ங்க. நினைக்கவே இப்போ நீங்கள் அந்த டீடாக்ஸ் பாட்டெலாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முக்கியமான திங் பார்த்தீங்கன்னா நீங்கள் காத்தாலே என்ன ஆச்சு, அட்மாஸ் கண்டென்ட் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏன்னா எப்போதுமே ஒரு பெரிய பெரிய படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஷோ 7.1 தான் ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு அட்மாஸ் கண்டென்ட் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. KDM கிளியர் ஆகி அதாவது ஒரு நல்ல அட்மாஸ் தேட்டரில் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் உங்களுக்கு படத்தை என்ஜாய் பண்ணலாம். பேக் ட்ராப்போட செமையாக இருக்குது. பிஜிஎம்லாம் வேற லெவலில் பண்ணிட்டாரு. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா மகன் கதைங்க. அது ஒரு கேங்ஸ்டராக போகுது. அது எப்படி அதெல்லாம் நம்ம ட்ராப் பண்ண வேணாம். சரிங்களா? படத்தை பாருங்க. எப்போதுமே ரிவ்யூ படம் நல்லா இருக்குது, இப்படி இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அந்த ஸ்டோரியெல்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம ஸ்பாயில் பண்ண விரும்பலை. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு டெம்ப்ளேட்டில் படம் பார்ப்பாங்க. ஸோ என்னோட டெம்ப்ளேட் இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு நம்ம சூர்யா ஆக்டிங் பற்றி பேசிட்டோம், கார்த்திக் சுப்ராஜை பற்றி பேசிட்டோம், நம்ம சனாவை பற்றி பேசிட்டோம், சந்தோஷ் பற்றி. பூஜா ஹெக்டே ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கம்பேக். அவங்களுக்கு நல்லா நடிச்சிருக்காங்க. ஒரு டீசெண்டான ரோல் அவங்களுக்கு. நம்மளும் அடுத்த எக்ஸ்பெக்டேஷன் என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருப்போம். நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. பூஜா ஹெக்டே நல்லா பண்ணியிருக்கு. சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா ஷயாஸ் கிருஷ்ணா பண்ணியிருக்காரு. சும்மா வேற லெவலில் பண்ணியிருக்காருங்க. அந்த அந்தமான் சீன்லாம் பேக் ட்ராப்லாம் உண்மையில வேற லெவலில் இருக்குது. அந்த இடம்லாம் அந்த குகைகள், அந்த கோயில் செட்டப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எடுத்த விதம் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு செம்மையாக பண்ணியிருக்காரு. எடிட்டிங் ட்ரெய்லர் அல்ஃபோஸ் புத்திரன் பண்ணியிருந்தாரு. ஆனால் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஷஃபிக் முகமது அலின்னு சொல்லிட்டு அவர் பண்ணியிருக்காரு. இவர் நம்ம மலையாள இண்டஸ்ட்ரியில் வேற லெவலில் பண்ணவர். ஏன்னா அந்த பிரம்மயுகம் படம் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் கார்கி படம் பார்த்துருப்பீங்க. சில பெரிய பெரிய படத்தில் எடிட்டராக இருந்திருக்கிறாரு. இந்த படத்துலேயும் அற்புதமான ரோல் பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் அதுக்கப்புறம் நான் ஆஸ் யூஷுவல் காமெடி சீன் ஜெயராம் சார் நல்லா பண்ணியிருக்கிறாரு. அவரோட கேரக்டர் கரெக்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. கார்த்திக் சுப்ராஜ் பார்த்தீங்கன்னா அவர் எப்போ எந்த படத்துலையும் அவங்க ஒய்ஃபையும் அவங்க அப்பாவையும் நடிக்க வச்சிருவாங்க. இந்த படத்துலையும் அவங்க ஒய்ஃப் ஒரு 2 சீன் போகிறாங்க. அவங்க அப்பாவும் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓவராலாக படம் இந்த மே 1க்கு ஆக்சுவலாக ஒரு சூர்யா ஃபேன்ஸுக்கு வேற லெவல் ட்ரீட்டான படம். அது கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட ரிவ்யூ எங்கள் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த 1 by 1 அடுத்த படத்துக்கு ரிவ்யூ இன்னைக்கு ஒரே நாளில் நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். டூரிஸ்ட் ஃபேமிலி, ஹிட்டு, ரைடு, தண்டர் போல்ட்ஸ் இந்த எல்லாமே எங்கள் டீம் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்டிப்பாக அந்த ரிவ்யூஸ் நீங்கள் பார்த்துட்டு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.